ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி டெய்லர்ஸ். இப்போ நம்ம ஸ்டிச்சடு ப்ளவுஸ்க்கு டிசைன் பண்ண போகிறோம். எனக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஃபேப்ரிக்கில் போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து பால் செயின் போட்டிருக்கோம். செகண்ட் லைன் வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட் பால் செயின் போட்டு அதுக்கப்புறம் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். திரும்பவும் பால் செயின் போட்டிருக்கோம். போட்டுட்டு நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். த்ரீ பீட்ஸ்க்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போடணும். நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேயும் வந்து நம்ம சைடு ஸ்டிச் போடணும். பால் செயின் போட்டுட்டு ஒரு அரை இன்ச்சு தள்ளி திரும்பவும் நம்ம ஒரு பால் செயின் போட்டுக்கலாம். ஒரு லைன் நம்ம பால் செயின் போட்டுட்டு ஒன் சைட் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த பீட்ஸ் வந்து 2 பீட்ஸ் தள்ளி, நம்ம 4M பீட்ஸ் போட்டுக்கலையே, அது 2 பீட்ஸ் தள்ளி போடணும். நம்ம வந்து ஒன் சைட் பீட்ஸ் போட்டோம் இல்லையா, ஒன் சைட் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய பீட்ஸ் போட்டுட்டு இதில் வந்து கிராஸில் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போடணும். இதிலேருந்து எடுக்கணும். இதிலேருந்து எடுத்துட்டு ஒரு 9 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பீட்ஸ்க்கு நேராக நம்ம வந்து நீடில் உள்பக்கம் போடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பீட்ஸ்க்கு நேராக இதில் இருந்து நீடில் எடுக்கலாம். 9 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதிலேருந்து எடுத்திருக்கோம். எடுத்துட்டு இந்த இடத்துல இதில் போட்டுக்கலாம். 4 பீட்ஸ்க்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச். இந்த 2 இடைவெளியிலையும் நம்ம வந்து நம்பர் 2 பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ் போட்டுட்டு ஐசைட் ஸ்டோன் போட்டுக்கலாம். கொஞ்சம் இடைவெளி விட்டு போடுறேன். இப்போ ஸ்டோன்லாம் ட்ரை ஆகிட்டு, ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். இதை சுற்றி நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துட்டு வெளியே போட்டு இந்த பாதி வெளியில் நான் வந்து நீடில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதிலேருந்து நீடில் எடுத்துருக்கோம் இல்லையா, இப்போ இந்த சார் பகுதியில் நீடில் வந்து உள்பக்கம் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஜர்தோஸ் ஸ்ப்ரிங்க்கு இடையில நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்டோனை சுற்றி சுற்றி வர்றத மாதிரி போடணும். ஜர்தோ ஸ்ப்ரிங்க்கு மேலே வந்து நீடில் வர்றது மாதிரி போடணும். இந்த மாதிரி நம்ம வளைவாக எல்லாமே கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சைடு வந்து போட்டோம். இப்போ இந்த சைட்லேயும் போட்டுக்கலாம். நீடில் இதிலேருந்து எடுத்துட்டு இப்போ இதிலேருந்து எடுத்தோம் இல்லையா, இதில் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாமே தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டோம். ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுட்டு அப்புறம் ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம் ஃபேப்ரிக்கில் போட்டு.
பால் செயின் கருத்து போயிடும்னு நினைக்கிறவங்க வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். சுகர் பீட்ஸ் வந்து கருத்து போகாது. இப்போ நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் இதுலேருந்து கொஞ்சம் தள்ளி எடுத்துக்க, ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி எடுத்திருக்கேன். இதுலேருந்து எடுத்துட்டு நம்ம வி ஷேப்பில் போடணும். இங்கே நம்ம எப்படி போட்டோம் அதே மாதிரி தான் இதுவும் 8 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதுலேருந்து எடுத்துகிட்டு நீடில் வந்து இந்த பக்கம் போட்டுக்கலாம். திரும்ப நீடில் வந்து அதே பக்கத்தில் எடுக்கலாம். திரும்பவும் நீடில் வந்து அது பக்கத்தில் எடுக்கலாம். திரும்ப அது பக்கத்தில் நீடில் எடுக்கலாம். த்ரெட் எடுக்கிறது கொஞ்சம் டைட் பண்ணி எடுங்க. இதே மாதிரி நம்ம வி ஷேப்பில் போட்டுக்கலாம். இதில் 6 பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்பர் 6 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து பால் செயின் போட்டுக்கலையே அதில் வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுட்டு பால் செயின் போட்டுட்டு நம்ம 4 ஆன்டிக் பீட்ஸ் அப்புறம் திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டிருக்கேன். போட்டுட்டு நான் இதுலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து நான் நீடில் எடுத்திருக்கேன். இப்போ சுகர் பீட்ஸ் 10 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதிலேருந்து எடுத்துட்டு இதில் நம்ம போட்டுக்கலாம். பீட்ஸ் வந்து கொஞ்சம் வளைவாக போடணும். 10 பீட்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, 5 பீட்ஸ் கடையில் ஒரு சைடு ஸ்டிச்சு. இந்த மாதிரி எடுத்துட்டு இல்லை நம்பர் 6 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்பர் 6 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று. இந்த வளைவுக்கு நேராக நான் நீடில் எடுத்திருக்கேன். இப்போ சுகர் பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுக்கலாம். திரும்ப இந்த வளைவுலேருந்து நீடில் எடுத்திருக்கேன். திரும்பவும் நம்ம 10 பீட்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி போட்டுடலாம். நம்பர் 6 ஆன்டிக் பீட்ஸ், ஒரு சுகர் பீட்ஸ். இப்போ இதில் வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். இதுலேயே நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுட்டு சுகர் பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுடலாம். திரும்ப இந்த வளைவு ஒட்டிலும் நீடில் எடுக்கணும். நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ், ஒரு சுகர் பீட்ஸ். நம்ம இதே மாதிரியே எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம இங்கே எப்படி போட்டிருக்கோமோ அதே இது போட்டிருக்கேன். இந்த பால் செயின்லேருந்து இது வரைக்கும் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து இங்கே என்ன போட்டிருக்கோமோ அதே தான் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போது இது ரெண்டுக்கும் இடையில இங்கே வந்து ஒரு கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். கிளிப் ஸ்டோன் போட்டுட்டு இதை சுற்றிலும் நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம எடுத்தோம் பீட்ஸ் எடுத்தோம் இல்லையா, அது பக்கத்தில் திரும்ப வந்து நீடில் உள்பக்கம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் வந்து திலகம் செட் ஸ்டோன் போட்டுக்கலாம். கோல்டு கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஷார்ப் பகுதி வந்து பீட்ஸை பார்க்குற மாதிரி இருக்கணும். ஸ்டோன் போட்டுட்டு நம்ம இதை சுற்றிலும் ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம்.
ஜர்தோ ஸ்ப்ரிங் எடுத்துட்டு 4 பக்கமும் நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுடலாம். ஸ்டோனை சுற்றி சுற்றி கொண்டு வரணும். ஜர்தோ ஸ்ப்ரிங் போடுறதுக்கு நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். த்ரெட்டு வந்து எப்போவுமே சேம் கலர் த்ரெட் எடுங்க. இது மாதிரி சுற்றி கொண்டு வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த ஜர்தோ ஸ்ப்ரிங் இதுலேருந்து நீடில் எடுத்துருக்கோம். எடுத்துட்டு இந்த ஜர்தோ ஸ்ப்ரிங்குள்ளே நீடில் உள்ளே போட்டுக்கலாம். இதில் வந்து நீடில் உள் பக்கம் போட்டுக்கலாம். இந்த ஸ்டோனை சுற்றிலும் நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம், பால் செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். பால் செயினை சுற்றிலும் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ். நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை சுற்றிலும் நம்ம வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம், கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இந்த 4M பீட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக ஸ்டோன் வரது மாதிரிக்கு ஒரு பீட்ஸ் விட்டுட்டு இன்னொரு பீட்ஸில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கம் போட்டுக்கலையா, இதில் வந்து கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டோன்லாம் போட்டுட்டு ஸ்டோனுக்கு இடையில வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸும் ஒரு சுகர் பீட்ஸும் போட்டுக்கலாம். நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று. அதுமாரி இந்த 2 திலகம் ஷேப் ஸ்டோன் இருக்கு இல்லையா, இதுக்கு இடையிலேயே நம்ம நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ் போடுறப்பவே சைடு ஸ்டிச்சும் போட்டுருக்கலாம். பால் செயினு நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ்லாம் போட்டோம் இல்லையா, இது வந்து நம்ம சைடு ஸ்டிச் போட்டுகிட்டே பீட்ஸ் போட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடியும். இதே மாதிரியே ஃபுல்லும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவோட உயரத்துக்கு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உயரம் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்டோன் போட்டுக்கலாம். நான் ஐ ஷேப் ஸ்டோன் போட்டிருக்கேன். ஐ ஷேப் ஸ்டோன் போட்டுட்டு இதை சுற்றில வந்து நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். 6 பீட்ஸ் ஒன்று, 5 பீட்ஸ் ஒன்று கட் பண்ணியிருக்கேன். இதிலேருந்து நீடில் எடுத்துட்டு நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். திரும்பவும் பீட்ஸ் ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுட்டு இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து பால் செயின் போட்டுக்கலாம். இதில் வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே நீட் அண்ட் கிராண்ட் லுக்கில் இருக்குது. நார்மல் நெடியில் இவ்வளோ ஒரு அழகான பிரைடல் டிசைன் பாருங்கள். இப்போ நம்ம நெக்குக்கு எப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஸ்லீவ் பார்டர் வந்து எப்படி போட்டிருக்கோமோ அதே மெத்தடில் தான் நான் நெக்குக்கும் போட்டிருக்கேன். நெக்குக்கு போட்டுட்டு அங்கங்கே நான் ஸ்டோன் போட்டு இந்த 3 பீட்ஸ் போட்டோம் இல்லையா, அது போட்டிருக்கோம். இப்போ ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே நீட் அண்ட் கிராண்ட் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.